ஹலோ நண்பர்களே, குவைத்தில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வெயில் படக்கூடிய இடத்துல வெளிநாட்டவர்களை வேலை செய்ய அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குவைத் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும், இந்தியர்களுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கு விமான டிக்கெட்டால். 6 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை வந்தும் ஊருக்கு போக முடியாது. நீங்கள் இதயத்தை உருக்கக்கூடிய சம்பவம் தற்பொழுது கத்தாரில் நடந்திருக்கு. குவைத் கள்ள டாக்ஸி ஓட்டின 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குவைத், கத்தார், UAE, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் சொன்னதுனால தான் ஈரானை விட்டு வச்சிருக்கிறதா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. எபோலா வைரஸ் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது. வளைகுடா நாடுகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. வீடியோ முழுவதுமாக பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. முதல் செய்தி, இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது தற்பொழுது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாத சூழ்நிலை இருக்குது. அமெரிக்கா பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஈரானை நாங்கள் அடிக்க போகிறோம் சொல்கிறாங்க. அதற்கு வளைகுடா நாடுகளாக இருக்கக்கூடிய குவைத், கத்தார், UAE, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ஈரானை தாக்கக்கூடாது அப்படின்ட்டு வேண்டுகோள் வைக்கிறாங்க. உடனடியாக அமெரிக்காவும் பார்த்திங்கன்னா ஓகே, நீங்கள் சொன்னதுக்காக நாங்கள் அடிக்கலை, இந்த மாதிரியே இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. விரைவிலேயே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிக்கணும், அதற்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டும் அமெரிக்கா தற்பொழுது சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தற்பொழுது இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியர்களுக்கு கடுமையான பிரச்சனை. டிக்கெட் விலை அப்படிங்கிறது விண்ணை தொடுற அளவுக்கு தற்பொழுது 400 தினாருக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக தற்பொழுது குவைத்தில் 6 நாட்கள் தொடர் விடுமுறை விட போகிறாங்க. மே 26ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பக்ரீத் பெருநாளைக்காக தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் எல்லாருக்குமே விட போகிறதுனால இந்த நேரத்தை பயன்படுத்தி ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஒரே நேரத்தில் டிக்கெட்டை புக் பண்ணுறதுனால இன்னுமே டிக்கெட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வெளியாக இருக்குது. என்னென்னா, குவைத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் 3 மாதத்திற்கு வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் வெளிநாட்டவர்கள் இந்த நேரடி வெயில் படக்கூடிய இடங்களில் வேலை செய்வதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி குவைத் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தை தற்பொழுது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் இந்த ரூல்ஸை தற்பொழுது அமல்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கம்பெனிகள் நேரடி வெயில் படக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்று திட்டத்தை அறிவிச்சுக்கோங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதையும் மீறி கம்பெனி உங்களை வேலை செய்ய கட்டாயப்படுத்தினாங்கன்னா கம்பெனியினுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அடுத்ததாக, எபோலா வைரஸ் அப்படிங்கிறது தற்பொழுது ஆப்பிரிக்கா கண்டத்தில், ஆப்பிரிக்கா நாட்டில் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய பயணிகளுக்கு வளைகுடாவினுடைய சில நாடுகள் தற்பொழுது தடை விதிச்சிருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குவைத்தில் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அது மாதிரியான எந்த ஒரு ரூல்ஸையும் போடலை. பஹ்ரைனில் மட்டும் இப்போதைக்கு அந்த ஆப்பிரிக்க நாட்டவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்த செய்தி, குவைத்தை கள்ள டாக்ஸி ஓட்டிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கம்பெனி கொடுத்த வண்டியை இவங்க பணம் சம்பாதிப்பதற்காக இல்லீகலான முறையில் பிக்கப் ட்ராப் பண்ணி பணம் வசூலிச்சிருக்காங்க. இதற்காக தற்போது 3 பேரும் கைது செய்யப்பட்டு சொந்த நாட்டிற்கு அனுப்பப்பட இருக்கிறாங்க. அடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது என்னென்னா, கத்தாரிலிருந்து தன்னுடைய கர்ப்பிணி மனைவியை சர்ப்ரைஸாக ஒரு விசிட் பண்ணியிருக்காங்க பார்ப்பதற்கு. அந்த நேரத்தில் அந்த பெண்மணியினுடைய அந்த உணர்ச்சி மிகுந்த அழுகை அப்படிங்கிறது தற்பொழுது இதயத்தை கனக செய்து. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஏதாவது சர்ப்ரைஸ் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலிக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.